வெல்கம் டு ஸ்ரீ கௌஷிஷ் குக்கிங் வித் டிப்ஸ். துளசி வச்சு எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை உரலில் தட்டி எடுத்துக்கலாம். பவுடர் ஆக்கிடாதீங்க. இதை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்தளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டிய பார்த்துடலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 5லேருந்து 8 பல் பூண்டு, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச்சு இஞ்சி, அது கூட ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை. துளசி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மழைக்காலங்களில் இந்த மாதிரி துளசி இலையை வச்சு ரசம் போட்டு குடிக்கலாம். இது சாதத்து கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாகவும் சூப்பு மாதிரி நம்ம குடிக்கலாம். இந்த கிளைமேட்டில் எல்லாருக்கும் சளி இருமல் அதிகமாக இருக்கும். அதனால் அப்பப்போ துளசி இலையை சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் துளசி இலையை போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது வடிகட்டுறவங்க வடிகட்டிக்கலாம். நான் அப்படியே தான் போட போகிறேன். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது சூப்பு மாதிரி குடிக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட தட்டி வச்சுருக்க மிளகு சீரகம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச விழுது இல்லைனா அதோட மிளகு சீரகம் சேர்த்து தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து ஊற்றிக்கலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இதுக்கு புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். புளி சேர்த்துருக்க மூலிகையோட தன்மையை குறைச்சிடும். அதனால் இதிலெல்லாம் புளி சேர்க்கக்கூடாது. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இது கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டி வந்தோடனே எடுத்துடணும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். துளசி ரசம் சூடாக இருக்கும்போது தான் நம்ம குடிக்கணும். நுரக்கட்டி ஒரே ஒரு கொதி விட்ட பிறகு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா ரசம் முறிஞ்சிடும். அதாவது டேஸ்ட் இருக்காது. இப்போது கொத்தமல்லி தூவி நம்ம அரைக்கலாம். இது ரொம்ப சத்தான மூலிகை ரசம். இதில் சேர்த்துருக்க பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது. இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போது நீங்கள் குடிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சாதத்தில் கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.